ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு சூப்பரான அரேபியன் பாலஸ்தீன் டிஷ் சொல்லலாம். இது வந்து ஃபல்ஃபுல் ஹமாஸ். ஸோ இது வந்து ஃபல்ஃபுல், இது ஹமாஸ். ஃபல்ஃபுல்ன்றது கொண்டக்கடையை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான வடைன்னு வடையாக செய்யலாம், உருண்டையாக செய்யலாம், எப்படி நமக்கு விருப்பமோ அந்த மாதிரி செய்யலாம். ஹமாஸும் அதே போல் கொண்டக்கடையில் வச்சு செய்த ஒரு சட்னின்னு சொல்லலாம், நம்ம பாஷையில் சொல்லணும்னா. ஸோ சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கக்கூடிய, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் இந்த ஹமாஸோட டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ள வரைக்கும் நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஹமாஸோட இந்த மாதிரி டிப் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியான ஒரு அரேபியன் டிஷ்ஷு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ரம்லானுடைய கடைசி நாளில் இருக்கும். ஸோ அருமையான இந்த டிஷ்ஷோட இந்த ரம்லான் நோன்பை முடிக்க போகிறோம். அடுத்த வருஷம் ரம்லானை நம்ம அனைவரும் நல்ல அமல்களோடும் நல்ல உடல் நலத்தோடும் இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றோம். ஸோ இந்த ஃபல்ஃபுல் ஹமாஸ் எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். இதுக்கு கொண்டக்கடையிலேயே சனா, இந்த சனாவை கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஸோ நல்லா ஊறின சனாவை பாதி ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். இது வந்து ஹமாஸ் செய்கிறதுக்கு. இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சனாவை நம்ம நல்லா ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற சனாவை ஒரு மிக்சி ஜாரு, அப்படி இல்லைன்னா ஃபுட் ப்ராசஸர் எடுத்துக்கோங்க. ஸோ என்னாண்ட ஃபுட் ப்ராசஸர் இருக்கிறதுனால எடுத்துக்கிட்டேன். உங்களாண்ட மிக்சி ஜார் இருந்தால் இல்லாட்டி மிக்சி ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சனாவை இதில் போட்டுக்கோங்க. இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 4-5 பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதே போல் மல்லி வந்து கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக மல்லிக்கு பதிலாக உங்களாண்ட பார்சில் இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, ஜீரகம் கூட போட்டுக்கலாம், பொடியாக இருந்தால் பொடியாக போட்டுக்குங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் நம்ம குறன்னு அரைக்கணும். நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைக்கணும். ரொம்ப குறன்னு இல்லாமல் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கணும். நான் அரைச்சி கொண்டு வந்து காட்டுறேன். போய் இதை இந்த அளவுக்கு அரைச்சாயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் போட்டுக்குங்க. இதை இப்போது இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வரணும். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு ஃப்ளாஃபில்கான பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹமாஸ்க்கு ரெடி பண்ண போகிறோம். ஹமாஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு தகுனி ரெடி பண்ணணும். தகுனிக்கு 1 கப் அளவுக்கு எள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த எள் வந்து கொஞ்சம் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப பொன்னிறமாக வறுக்கக்கூடாது. இந்த எள்ளோட வாசனை வரணும், அந்த அளவுக்கு வறுத்தா போதும். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து எடுங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்ம எள் வறுத்தா போதும். இந்த வாசனை வருது பாருங்கள். நீங்கள் வறுக்கும் போதே தெரியும், நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. எள்ளு மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சாச்சு. இப்போ இதில் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிங்க. இப்போ இதை நம்ம மறுபடியும் அரைச்சிட்டு வரணும். அவ்வளோதான், நம்ம தஹாரி ரெடி ஆயிடுச்சு. வச்சிருக்கிற
தஹரியில் ஒரு 2-3 பல்லு பூண்டு போட்டுக்குங்க. வேக வச்சு இருக்க சனா போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு, ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ். இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஹமாஸ் அரைச்சாச்சு. இது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆகுறதுக்கு கொஞ்சோண்டு ஐஸ் க்யூப் போட்டு அரைச்சிட்டு வரலாம். ஹமாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப இது திக்காக இருக்கிறதுனால லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில், மறுபடியும் நம்ம அரைச்சிக்கலாம். இதை ஹமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் நல்லா ஃபல்ஃபியாகவும் இருக்கணும். இப்போ இந்த ஃப்ளஃபல் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம விரும்பின ஷேப்பில் உருண்டைகளாவோ இல்லை ஓவல் டைப்லேயோ இல்லை வடை டைப்லேயோ நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு சோடா போட்டு தான் ஆகணும், ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா. ஸோ இது நம்ம ஏன் போடுறோன்னா நமக்கு அந்த கிறிஸ்பியாக வரும். ஸோ நீங்கள் இதை உருண்டை டைப்பில் செஞ்சாலும் இந்த மாதிரி வடையாட்டம் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி வேணாலும் உங்களுக்கு எந்த விருப்பமான ஷேப்போ அந்த ஷேப்பில் நீங்கள் இது செஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ளஃபில் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் இந்த ஃப்ளஃபில் இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்ட உடனே டச் பண்ணக்கூடாது. அது தானாக எலும்பி வருது பாருங்கள். அதுவாக எலும்பி வந்தால் தான் அது உடையாமல் இருக்கும். நம்ம இதை டச் பண்ணோன்னா உடனே நம்ம திருப்பி போடணும்னு நினச்சோன்னா ஃபுல்லாக உடஞ்சி கரைஞ்சிடும். தானாக அது எலும்பி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா உள்ள வரைக்கும் கிறிஸ்பி ஆகணும். அடுத்த கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மெதுவாக அது வெந்து உள்ள வரைக்கும் வேகணும். ஸோ சூப்பர் டேஸ்டி ஃப்ளஃபல் ஹமாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளஃபல் அண்ட் ஹமாஸ் சூப்பரான ஒரு அரேபியன் ரெசிபி. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஹமாஸோட இந்த ஃப்ளஃபில் நீங்கள் டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வடைக்கு சட்னியே மறந்துடுவீங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஹமாஸு. இதை நீங்கள் நான் ரோட்டியோட கூட டிப் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த அருமையான சூப்பரான ரெசிபியோட இன்றைக்கி நம்ம நோன்பு ரம்லானுடைய கடைசி நோன்பை திறக்க போகிறோம். ஸோ நம்ம ரம்லான்
கடந்து போகிறது. அடுத்த ரம்லானை அடையக்கூடிய பாக்கியத்தை, நல்ல அமால்களோடு அடையக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் ஏக இறைவன் தந்தருள்வானாக. அனைவருக்கும் ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக்.